யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பாவக்காய் இறால் போட்டு ஒரு பிரட்டல் கறி காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். பாவக்காய் இது 2 அங்குலத்தில் வட்டம் வட்டமாக வெட்டி போட்டு பேந்தாத நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கிறோம். வட்டமாக வெட்டி பேந்தாத நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, இறால், தக்காளி பழம், மிளகாய்த்தூள், உப்பு, வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், செத்தல் மிளகாய். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த பாவக்காயை போட போகிறோம். நாங்கள் இப்போ ஒரு சட்டிலேயே எல்லாத்தையும் கூட்டி அப்படியே காய்ச்ச போகிறோம். கடைசியாக தாளித்து போடுவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் தேவையான அதுக்கு முதல்ல இந்த புளியை 2-3 தண்ணியில் கரைச்சி, ஒரு பெரிய தேசிக்கு அளவு புளி, இதை 2-3 தண்ணியில் கரைச்சி எடுப்போம். 2-3 தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். புளியை, தக்காளி பழத்தை போட போகிறோம். இது 3 பெரிய தக்காளி, ஓரளவு சுமாரான சைஸில் அளவில் 3 தக்காளி பழம் இருக்குது. புளி தண்ணியையும் விட போகிறோம். பச்சை மிளகாய் போட போகிறோம். இதெல்லாம் இந்த அச்சார், இந்த ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த பச்சை மிளகாய் எல்லாம் அதுக்கெல்லாம் கடிப்படைக்கல உங்களுக்கு. இதையும் போட்டு வெங்காயமும் போட போகிறோம். இது அளவில்லை, ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட போட்டால் ருசி கூடவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போடுறோம். உப்பு, இதுக்கு அளவான உப்பை போடுறோம். தூள், இது ஒரு துணக்கரண்டி என்றபடியாக நாங்கள் தூள் பெருசாக கணக்க போடையில்லை. சின்ன கரண்டியால் 2 கரண்டி போடுறேன். ஒரு மீசக்கரண்டியும் வராது. இதோட இந்த இறாலையும் போட போகிறோம். இதை நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். நல்லா பிணைய போகிறோம். இதில் இந்த தக்காளி பழம் எல்லாம் உங்களுக்கு நல்ல வடிவாக கரைஞ்சி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் இப்படியே எல்லாம் நல்லா பிசைஞ்சு வையுங்கோ. நாங்கள் இப்போ நல்லா அரை மணி நேரமாக ஊற வச்ச நாங்கள் நல்லா பிசைய தண்ணியெல்லாம் விட்டு கொண்டு வரோம். முதல் புளி தண்ணி விட்டேக்கில் அடியெலாம் நின்றது. இப்போ இந்த தக்காளி பழம் எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு இதை இனி ஒன்றும் செய்ய வேணாம். இப்படியே மூடி போட்டு நாங்கள் அடுப்பில் தூக்கி வைக்க போகிறோம். இந்த மட்டத்துக்கு இருக்குது தண்ணி கூட இல்லை. மட்டத்துக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் படிவாக பெறவுன மாட்டா மட்டத்துக்கு கொஞ்சம் கீழே தான் நிற்கிது. இதை கொண்டு போய் நாங்கள் இதை அப்படியே கொதிக்கட்டும். ஒரு கத்திரந்து பார்ப்போம். கொதிச்சு கொண்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி இன்னொரு 2 நிமிஷம் விட்டுட்டு பார்த்து கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வருதுண்டா நாங்கள் தகனில் விடணும். நெருப்பை குறைக்கணும். மூடுவோம். வாங்க இப்போ இருக்க துறப்பம் கிளறி போட்டு நாங்கள் இதை தகனில் விட போகிறோம். இது நாங்கள் சாதாரணமாக வீட்டில் இப்படி காய்ச்சிங்கன்னா தாளிக்கிறேன் இல்லை. கொஞ்சம் விருப்பம் பண்ணால் தாளிக்கலாம். நீங்கள் இறால்கள் போட்டபடியாக நாங்கள் தாளிக்கிறேன் இல்லை. இன்றைக்கு உங்களுக்காக தாளித்து காட்ட போகிறேன். இறால்ட மணமும் இதுவும் நல்லா இருக்கும். மூடி போட்டு நல்லா தண்ணியில் இழுத்து விட போகிறோம். நல்லா நெருப்பை எடுத்து வெளியில் விட போகிறோம். இந்த மெல்லிய தண்ணியே ஒரு 10 நிமிஷம் விடுவோம். அதுக்கு பிறகு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் தணலில் விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு நாங்கள் கிளற ஒன்றும் செய்யலை. தணலில் விட்டுட்டு போயிட்டோம். இப்போ நாங்கள் இதை இறக்கி வச்சோடனே இன்னும் கொஞ்சம் கறி. இப்போ நாங்கள் பாவக்காய்
இதை இறக்குவோம். இப்போ சும்மா நாள்னா நீங்கள் தாளிக்கிறதுல விசேஷமாக அப்படி அந்த விசேஷங்களுக்கு சமைக்கலாம் தாளித்து கொஞ்சம் மனக்குறமாக செய்யலாம். ஆனால் இது இறால் போட்டதே வாசமாக தான் இருக்கும். இறக்குவோம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வைப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். கடுகு போடுவோம். கடுகு படிச்சிட்டுது. நாங்கள் இப்போ செத்தல் கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். கருவேப்பிலையும் போடுவோம். இது பெரிய மரம் எடுத்ததில்லை. இப்போ சின்ன மரத்தில் அஞ்சுட்டு வந்தேன். இப்போ இது முருகிட்டுது. நாங்கள் இந்த சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டும் கலந்து வச்சுருக்கிறோம். அதையும் போடுறேன். உங்களுக்கு நல்ல வாசம் வரும். இதை நாங்கள் இதுக்கெல்லாம் போட்டு விடுவோம். போட்டுட்டு மூடிட்டு 2 நிமிஷம் மூடிட்டு இப்போ இந்த கிளறுவோம். வாங்க நாங்கள் தாளித்து மூடி 2 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் கிளறி போட்டு இறக்குவோம். இது நல்லா ருசியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது இன்றையும் விட நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும். அச்சாறு அதுகள் மாதிரி இருக்கும். இந்த பாவக்காய் கறி இதே மாதிரி செய்து வேறுங்கோ. இப்படியே வேறும். உங்களுக்கும் தூளாக கூட போடலாம். நாங்கள் தூள் ஒரு குழம்பு வச்ச நாங்கள் ஏற்கனவே. அப்போ தூள் குறைவை தான் போடுறோம் நாங்கள்.